Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த question and answer செக்மென்ட்க்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்ல போறோம். முக்கியமான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. அந்த கேள்வியான பதிலும் நாங்க இன்டராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதே மாதிரி Q&A வந்து தெரிஞ்சு ஒரு 2 months before வந்து நாங்க சென்னையில அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது நான் கொடுத்தோம் போல Q&A கொடுத்தோம். நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய டவுட்டுங்க இருக்குது உங்களுக்கு. மேடம் வந்து இங்க இருக்கா அங்க இருக்கா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுன்னு இருந்தீங்க. அதுல வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோ பிளஸ் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் லைக் அப்டேட் கொடுக்க வேண்டிய கொஸ்டின்ஸும் நீங்க கேட்டீங்க. ஸோ அதனால வந்து இதுக்கு மேல நம்ம வந்து ஹோல்ட் பண்றது நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து எல்லாமே இன்னைக்கு ரிவீல் பண்ண போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மோனா வந்து ஏன் இன்னும் பெங்களூர்ல செட்டில் ஆகாம சென்னைக்கும் பெங்களூருக்கும் அலமோதி நிக்குதுன்னு கேக்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், லைக் என்னன்னா இன்னும் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இல்ல, அது ஆகல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா இதுவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருது, ஆனா இங்க வந்து அங்க இன்ஃபர்மேஷன் வந்து இல்ல ஆகல, சீக்கிரம் வாங்க. லைக் எப்படின்னா இப்போ இந்த மாசம் இவ்வளவு நாள் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ வந்து அப்போதான் இன்டர்ன்ஷிப் ஓவரால் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன ஆயிக்குதுன்னா, அந்த இன்டர்ன்ஷிப்ல யார் யார் லீவ் எடுத்தாங்களோ அவங்களோட எக்ஸ்டென்ஷன் பத்தி டிஸ்கஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேப் விட்டுருந்தாங்க, 1 week கேப். ஸோ அந்த ஒன் வீக் கேப் நம்ம என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு தான் மோனா வந்து இங்க வந்துச்சு. சரி 1 weekல எனக்கு தெரிய வரும் எவ்வளவு நாள் எக்ஸ்டென்ஷன் இருக்கோ, ஏன்னா எது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் ஓகே தான். நான் அந்த 1 week நான் சும்மா தான் இருக்கிறேன், நான் வந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்த டைம்ல தான் சரி நாங்க வந்து கோவாக்கு போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு 2 நாள்ல போயிடும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. சோ இப்போ இந்த மாசம் நீங்க வந்து மோனாவை இங்க பாத்தீங்க, அடுத்த மாசம் நான் வரவேனா இல்ல மோனா தான் ஜாஸ்தி பாப்பீங்க. ஏன்னா எக்ஸ்டென்ஷன்ல வந்து லீவ் போட முடியாது. ஓகே, இன்டர்ன்ஷிப்ல போட்டுச்சு, அதோட போட்டது மேரேஜ்க்காக போட்டது. அது இப்ப திரும்பி எக்ஸ்டென்ஷன் லீவ் எடுத்தானா அப்படி தூக்குவாங்க முடிஞ்சுன்னு. அப்படி இல்ல, நீ ஒன்னே இல்ல அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, எடுத்தீங்கன்னா திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே. சோ இது ஒரு முச்சப்பாடு இருக்காது. ஓகே, இதுதான் மோனோட சிச்சுவேஷன் ரைட் நவ். சோ இன்னும் மோனா கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆகல. ஆமா, ஓகேங்களா. பாதியா தான் வந்து சும்மா கெஸ்ட் தான் இப்போ இன்னும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, மோனா வந்து டீத்துக்கு வந்து கிளிப் போடுங்க, நிறைய செலவு பண்றீங்க ஆனா வந்து டீத்துக்கு வந்து கிளிப் போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் இன்விசிபிள் அலைனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நடுவுல வந்து முடிஞ்சிருச்சு, அது பாதி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நடுவில் யூஸ் பண்ணாம அப்படியே வெட்டிங் இதுல அப்படியே யூஸ் பண்ணாம அப்படியே போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து போடணும், ஆக்சுவலி போடுற ஐடியால தான் இருக்கோம் 2 பேருமே. எப்படின்னு தெரியல. இப்ப ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணும்போதே நான் டெய்லி கேட்பாரு போடு. ஆனா நான் டெய்லி போடுவேன், நான் போடாமலாம் இல்ல. சாப்பிடும் போது நான் ரிமூவ் பண்ணிடுவேன், ரிமூவ் பண்ணிட்டு கண்ணால பாக்கல. அதனால நான் வந்து இதோட உண்மையா 100% யூஸ் பண்ணா இல்ல 100% ரிசல்ட் வந்து யூஸ் பண்ணி நான் சொல்ல முடியாது. ஆனா இப்போ வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணா நான் கூடவே இருப்பேன் இல்ல, அப்ப நான் கரெக்டா அது வந்து யூஸ் பண்ற அளவுக்கு நான் இது பண்ணுவேன். நான் கூடவே கூடவே ஹெல்ப் பண்ணுவேன், கூடவே இது பண்ணினே இருப்பேன். போடு கழட்டாதுன்னு சொல்லிட்டு அவர் போடுறியான்னு கேட்டுதான் இருப்பாரு. இப்போ இன்விசிபிள் அலைனர்ஸ் டாடி வந்து போய் இப்போ ரீசெண்டா அந்த டாக்டர் கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி போட்டு முடிஞ்சோ இன்னும் அது வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, திரும்பி போட சொல்லுங்க, திரும்பி ஸ்டார்டிங்ல இருந்து அந்த அலைனர் 12 அலைனர்ஸ் நினைக்கிறேன். 2 months 1 month once 4 weeks once வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அதை. ஸோ 12 அலைனர்ஸ் இருக்கும், அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே யூஸ் பண்ண அலைனர்ஸே நல்லா வாஷ் பண்ணிட்டு போடுங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதர் நான் அதுவே ட்ரை பண்ணுவேன், போய் எண்ணி பார்க்கணும் இருக்கா 12மே இருக்கா அப்படின்னு முதல்ல நான் எண்ணி பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டீல் பிரேசஸ், இன்விசிபிளா ஸ்டீல்
இருக்கும்ல போட்டுட்டோம். நான் சொல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல போட்டுதான் ஆகணும். அப்பதான் வந்து அது உள்ள போவோம். அது ஏன்னா இந்த ஏஜ் இருக்கும் போதே அது பண்ணிக்கினா நல்லது. போனோம். நான் திரும்பி சென்னைக்கு போயிட்டு அந்த டாக்டர் கிட்டே போய் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால போட்டுருவேன், எப்படியாவது போட்டுருவேன். ஓகே, டோன்ட் வெரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏன் வந்து ஜான் வந்து மோனாவோட சேனல்ல வந்து ரொம்ப பேசுறாரு, இது வந்து மோனா சேனல் தானே அப்படின்ற. இது வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து இது ஜான் சேனல் ஆயிடுச்சு, பேச விட மாட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலி அப்படிலாம் கிடையாது. இப்போ மோனா யாரு, மோனா ஜான் 2 பேருமே ஒரே இதுதானே. ஸோ அதே மாதிரி சேனல்ல நானும் பேசுவேன், அவரும் பேச. பேசிக்கா பாத்தீங்கன்னா நீங்க பழைய வீடியோஸ் கூட எடுத்து பாருங்களேன். டேடி நான் இருக்கும் போது டேடி தான் அதிகமா பேசுவாரு என்னை விட. ஏன்னா எனக்கு வந்து அப்படி நான் வந்து காசிப்பிங் டைப் தானே தவிர எனக்கு வந்து ரொம்பலாம் வந்து இந்த ரியாலிட்டி எல்லாம் பேச தெரியாது. ஸோ அதனால டேடி வந்து ரொம்ப மோஸ்டா வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. நான் வந்து அவர் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ற மாதிரி தான் vlog போகும். இப்போ வந்து டேடி பிளேஸ்ல இவர் வந்துட்டாரு. இவர் வந்து ஏதாவது பேசுவாரு, அதுக்கு எனக்கு ஏதாவது கொஸ்டின் அவரு கேட்டாருன்னா அதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி, இல்ல நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் என்னால சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படின்னா பிஃபோர் மேரேஜ் வந்து சேனல் கொண்டு போய் மோனா ரன் பண்ணி நின்றுச்சு. பட் மோனா ஒண்டியா இருந்துச்சு இல்ல யாருன்னா கூட கேமரா ஹோல்ட் பண்ண இல்ல, அவங்களும் பேசினா தானே இன்டராக்டிவ் பண்ண முடியும், எல்லாமே இருக்கணும் தானே. அதே மாதிரி தான் இப்போ ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்கும் ஒரே லைஃப் இருக்காது. பிஃபோர் மேரேஜ் ஷி வாஸ் அ பேச்சுலர். ஸோ பிஃபோர் மேரேஜ் வந்து ஷி வாஸ் அ பேச்சுலர். வீட்டில் ஃபேமிலி, இது வந்து ஒரு ஃபேமிலி சேனல்னால அவங்க அப்பா வந்து பேசுவாரு, இதுவும் இன்ட்ராக்ட் பண்ணும், அவரும் இன்ட்ராக்ட் பண்ணுவாரு. இப்போ வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால லக்கிலி ஷி ஃபவுண்ட் சம்மன் ஹூ இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிவ் ஃபார் யூடியூப். எனக்கும் ஈஸியா இருக்குது நான் பேசுறதுக்கு. நான் எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு சேனல்லாம் நான் வந்து முன்னாடி பண்ணிருக்கேன். அது வந்து இங்கிலீஷ் சேனல்லாம் இருக்கும், இங்கிலீஷ் சேனல் பிளஸ் இன்னொரு தமிழ் சேனல்ல வந்து இன்னொரு 2-3 வீடியோஸ் வந்து நான் பண்ணிருக்கேன். நான் வந்து அப்போலாம் ரீல்ஸ் இதெல்லாம் நான் பண்ணினால கேமரா ஃபியர் இல்லை எனக்கு. பேசிக்கலா எனக்கு எடுத்தோன்னு ஈஸியா இருந்துச்சு எனக்கு பேசுறதுக்கு. ஸோ இட் வாஸ் why not I help her. ஸோ இப்போ வந்து அவங்க அப்பா பிளேஸ்ல வந்து நான் வந்து மோனாக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கேன். நான் இந்த சேனல் வந்து அவ்வளவு ஈஸியா ஒன்றும் அவங்க வந்து எடுத்துன்னு வரல. இந்த சேனல் லைக் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நான் பாதியில வந்தவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஃபுல் கிரெடிட் வந்து மோனான் ஃபேமிலிக்கு தான் போகும். அவங்க பில்ட் பண்ண ஒரு லெகசியை வந்து நம்ம வந்து நம்மளால வந்து ஏதோ இதாகக்கூடாது, ஸ்பாயில் ஆகிடக்கூடாது. அதனால வந்து நான் வந்து என்னன்னாகட்டும் என்னோட ஒர்க் இருந்தாலும் அது எல்லாமே தள்ளி வச்சுட்டு என் ஒர்க்கும் நான் பார்த்துக்கிற பேலன்ஸ் பண்றேன். மோனாவோட பேஷனை வந்து நான் வந்து கூட இருந்து நான் வந்து சப்போர்ட் பண்றேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. இது மோனாவோட சேனல் தான், சரிங்களா. சம்டைம்ஸ் மேடம் கொஞ்சம் லேசி, மேடம் பண்ணலான்னா நான் கொஞ்சம் பேசி அதை வந்து கவர் பண்ணுவேன் கொஞ்சம், ஓகேங்களா. மேடம் கொஞ்சம் இல்ல நீங்க எடுங்க, நீங்களே முடிச்சிடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது தான் நான் கொஞ்சம் பேசி கவர் அப் பண்ணி நான் என் பண்ணுவேன். தவிர நீங்க சொன்ன மாதிரியே திஸ் இஸ் ஏஜி பிளாக்ஸ் மோனாவோட சேனல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மோனாக்கு தான் எல்லாமே. என்ன சொல்றது, ஓனர்ஷிப்பு எல்லாமே இதுதான். பட் மோனாவோட பெருந்தன்மை என்னன்னா இது நம்ம சேனல் சொல்ற. ஆமா, இது நம்ம சேனல் தான், சேர்ந்துதானே பண்றோம். ஆமா. சோ எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்ல. நீங்க அடிச்சுக்காதுங்க, டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்களா. எங்களுக்கே எந்த ப்ராப்ளம் இல்ல. நிறைய பேர் வந்து நம்மள விரும்புறவங்களோ இருக்கிறீங்க. ஸோ நான் சப்போஸ் நான் கொஞ்ச நாள் வரலானா இல்ல மோனா வீடியோ போடலான்னா நீங்களே வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க, ஏன் இன்னைக்கு வீடியோ போடல, நல்லா கேட்குறீங்கல்ல. ஸோ வந்து சில பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்ட ஜனங்களுக்கு இது ஒரு நல்ல ஆன்சரா இருக்கும்னு நான் நம்புறேன். இது வந்து உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு நான் நம்புறேன். ஓகே, டன். ஸோ 5th கொஸ்டின் எல்லாரும் வந்து ரொம்ப ஆவலோட வந்து எதிர்பார்த்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, மோனா பிரெக்னன்ட்டா? என்ன போட்டோ போட்டாலும் சரி, எந்த வீடியோ போட்டாலும் சரி, எல்லாருமே கேக்குறது இதான், மோனா பிரெக்னன்ட்டா, சீக்கிரம் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, மறைக்கிறீங்க. இல்ல, அது வந்து டிபிக்கல் இந்தியன் மைண்ட் செட். கல்யாணம் ஆனா ஒரே மாசத்துல, ஐயோ ஒரு மாசத்துல கேட்டா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னால கல்யாணம் ஆகி அடுத்த நாள் கல்யாணம் ஆயிடுச்சுல, எப்ப குழந்தைன்னு கேட்டாங்க. நான் டே எப்பா சாமி இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் இல்ல அடுத்த நாள் வந்து என்ன வந்து ஒருத்தர் கேட்டாங்க. சரியா, இந்த லெஜெண்ட் நான் மறக்க மாட்டேன், அந்த ஹியூமன் நான் சொல்ல மாட்டேன் யாருன்ட்டுன்னு.
பட் ஒருத்தர் அப்படி கேட்டாங்க, நான் நினைச்சேன் வாட் எ மேன் அப்படின்னு பார்த்தேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஆசைப்படுறதெல்லாம் ஹாப்பி தான். நீங்க நினைக்கிற மாதிரி தான் நாங்களும் நினைப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி தான். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா யார்தான் ஹாப்பியா இருக்காது? ஏன்னா தட் இஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து பெரிய விஷயம். ஆமா, ஒரு பெரிய விஷயம். ஒரு ஃபேமிலிக்கே ஒரு ஹாப்பினஸ் கொண்டாடுற எடுத்துன்னு வர ஒரு விஷயம் அது. ஓகேங்களா? யாருக்கா பிடிக்காது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா, ஐ மீன் அந்த மாதிரி ஒரு ஹாப்பி நியூஸ் இருந்தா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு வந்து சொல்லிடுவோம். ஆமா, உங்களுக்கு சொல்லாம நாங்க எதுவுமே மறைச்சது இல்லை. எல்லாமே உங்களுக்கு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, மறைக்கிறீங்க. இப்ப மறைச்சாலும் 2 மாசத்துல அது வந்து இல்ல இருந்தா சரி, இருந்தா கண்டிப்பா நாங்க சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து இப்போதைக்கு நாங்க எதுவுமே நாங்க வந்து அந்த மாதிரி நடக்கல. ஐ மீன் நினைக்கல இந்த சென்ஸ் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. ஏன்னா நீங்க இன்னொன்னு யோசிக்கணும். இட்ஸ் லைக் மோனா அங்க இருக்குது, இங்க இருக்குது, டிராவலிங் ஒர்க் இருக்கிறதுனால அது அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா, என்னோட கான்செப்ட் என்னன்னா, என்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா, லெட் ஹர் கம்ப்ளீட்லி கம் ஹியர். ஓகே, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜர்னியா போட்டோமே. ஆல்ரெடி ஹெட்டேக் ஆகுது. ஓகே, இங்க வருது போறது, டிராவல், அங்க இங்க, வெதர் சேஞ்ச், ஃபுட்டு நிறைய இருக்கு. ஓகே, இப்போ வந்து அர்ஜென்ட்டா நம்ம எல்லாமே வந்து இப்போ கல்யாணம் இப்போ எல்லாமே நடந்துடணும்னு சொன்னா தட் வில் பி வெரி என்ன சொல்றது, ஒரு பேர்டனா இருக்கும் இந்த பொண்ணுக்கு. எல்லாருக்கும் அவ்வளவுதான். லைக் இமிடியேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் நாங்க இன்னும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இன்னும் பயங்கரமா அண்டர்ஸ்டாண்டிங் ஐ மீன் இன்னும் நாங்க வந்து நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு யோசிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் சேர்ந்து நம்ம வந்து டிராவல் பண்ணோம். எல்லாமே டைமிங் பண்றது ரொம்ப கம்மி. மோஸ்டா நான் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம், போன்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்படி வந்தாதான் நேர்ல உட்காந்து பேசுறோம். அதுவும் அவர் ஒர்க் அவர் பாப்பாரு, என் ஒர்க் நான் பாப்பேன், இல்ல சாப்பிட்டு புட்டு தூங்குவேன். அதுல வந்து 1 or 2 hour வந்து வீடியோ கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ அதனால ப்ராப்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே இல்ல. இன்னும் நாங்க வந்து நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இன்னும் நிறைய வந்து பிளேசஸ்ன்றதோட இன்னும் அந்த பாண்ட் நான் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் இப்ப நாங்க 2 பேரும் சின்ன பசங்க தான். சரிங்களா? நான் ரொம்ப பெரிய போயிடும் இல்ல, மோனா ரொம்ப பெரிய வயசு ஆயிடுச்சு. நீங்க 2 பேருக்கும் நீங்க இப்பயே பண்ணிக்கணும், எல்லாமே நடந்துடணும்னு இல்லை. இன்னும் வந்து நாங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இன்னும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்படி இருக்கணும். சரி, சப்போஸ் நான் குழந்தை ஆயிடுச்சுனாலும் அந்த குழந்தைக்காக நம்ம வந்து என்னன்னா வந்து ப்ரேயராக நம்ம யோசிக்கணும். எல்லாமே ஒரு பிளானிங் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், எடுத்தோமா கவுத்தோமா இப்ப நம்ம வந்து இவ்வளவு சீக்கிரம் பேரண்ட் ஆயிட்டு அந்த குழந்தை வந்துட்டு நம்ம வந்து சரியா பேரண்டிங் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம் ஆயிடும். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன நம்மளுக்கு குழந்தை, நம்ம டப்புன்னு அந்த ப்ராசஸ்க்குள்ள இறங்கலாம் அப்படின்னு நினைச்சாதான் நம்ம ஹரிபுரியில இருக்கிறோம்னு அர்த்தம். பட் நம்ம வந்து இன்னும் வந்து பிளானிங், ஐ மீன் இன்னும் அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்து தள்ளப்படல. நம்மளுக்கு யாரும் ஃபோர்ஸோ பண்ணல, வீட்லயே வந்து டைம் எடுத்துக்கோங்க வந்தா சொல்றாங்க. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, லெட்டர் கம்மியர் இங்க வந்துட்டு செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆயிட்டு இது இந்த ஊரு இந்த இன்னும் அது படிச்சு இருக்குதுங்களா, சோ ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டோம். ஆனா நீங்க நினைச்ச மாதிரி சப்போஸ் கடவுள் கொடுத்துட்டாரு, அந்த வரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டாருன்னா சந்தோஷம். இல்லன்னு சொல்ல மாட்டோம். நாங்க வந்து வானான்னு சொல்ல, இருந்தா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லுவோம். இல்லன்னா நாங்க வானானே சொல்லவே இல்லை. இருந்தா சந்தோஷம் தான், ஹாப்பி தான். உலகத்திலேயே அந்த மாதிரி ஒரு வரத்தை கடவுள் வந்து நான் எனக்கு கொடுத்தாரு. ஒரு அப்பா, நான் ஒரு டேடி ஆயிட்டேன்னு நான் நினைச்சிட்டேன்னா உலகத்திலேயே சந்தோஷப்படுற ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் பாண்ட். ஒரு பேரண்ட்ன்ற ஒரு விஷயத்த நாங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னா, இப்ப நாளே சின்ன பசங்கன்னு ஃபீல் பண்றோம். நம்மளுக்கு ஒரு குழந்தையாயி நான் ஒரு ஓகே அந்த ஸ்தானத்துல வந்துட்டு இப்போ நான் டேடி ஆயிட்டேன், இது மம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வர்றதுன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். பட் லெட்ஸ் ஹோப். எப்படின்னு சொல்ல முடியாது, எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன். இந்த வருஷம் ஆகலாம், அடுத்த வருஷம் ஆகலாம். பட் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் என்னப்பா பிரெக்னன்சி ரிவீலா அப்படின்னு போனா, ஏன் வை நாட், கண்டிப்பா நாங்க ரிவீல் பண்ணுவோம். கண்டிப்பா ரிவீல் பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்களோட சேட்னஸும் சரி ஹாப்பினஸும் சரி எல்லாமே உங்களுக்கு நாங்க சொல்றோம். சோ கண்டிப்பா மறக்கலாம் மாட்டோம். கண்டிப்பா வந்து நாங்க வந்து பிளஸ் எனக்கு உங்ககிட்ட ஒரு பாண்டிங் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க என்ன. அதனாலே வந்து நான் வந்து கண்டிப்பா நான் சொல்லுவேன், எது இருந்தாலும் நம்ம வந்து சொல்லிதான். ஏன்னா இது ஒண்ணுமே, இது எந்த விஷயமே ஆகலனா தான் நாங்க எதுவுமே ஓபன் அப் பண்ணல. ஆனா டெய்லி கமெண்ட்ஸ்ல வந்து மோனா இஸ் பிரெக்னன்ட், மோனா இஸ் லைக் திஸ், ஒயர் நாட் டெல்லிங். நல்லா சாப்பிட்டு தூங்குனால வெயிட் தன்னால போடுது. அது நான் எதுவுமே இல்ல, நல்லது தான வெயிட். இப்போ ஆக்சுவலி வெயிட் போடுறது ரீசன் வந்து நான் சாப்பிட்டு இங்க நல்லா தூங்குறது தான், மத்தபடி எதுவுமே கிடையாது. ஓகே,
உங்களோட क्वेश्चन வந்து கிளாரிஃபை பண்ணிட்டோம்னு நாங்க நம்புறோம். ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நெக்ஸ்ட் டைம். ஓகேயா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம செக்மெண்டோட ஃபைனல் क्वेश्चनக்கு வந்திருக்கோம். என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. இதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், பட் அதோட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நிறைய பேர் வந்து டெய்லி வந்து வர கமெண்ட்ஸ் தான் இது. மோனா, ஏன் நீங்க வந்து உங்க ஃபாதரிங்களா மதரிங்களா வந்து டேடி மம்மின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து மேடம் ப்ளீஸ் ஆன்சர். ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் நான் மம்மி டேடி பார்த்தப்போ என்ன அப்படின்னா ஆன்டி அங்கிள் இருந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்காவே தோணுச்சு, நானாவே கேட்டேன். ஒரு நாள் எங்க மம்மி கால் பண்ணி ஆன்டி உங்களை மம்மி கூப்பிடுவா அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்டேன். எனக்கு என்ன அப்படின்னா அந்த பாண்ட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாண்டு. ஆக்சுவலி எனக்கு இந்த வீட்டுல வந்து இவங்க 4 பேருமே எனக்கு வந்து ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப லவ்விங், ரொம்ப கேரிங். நானே கண்ணு கலவலை. சோ அந்த மாதிரிதான் எனக்கு 4 பேருமே இருக்கிறாங்க. எனக்கு இவரா இருக்கட்டும் சரி, இவரும் வந்து ஒரு ஹஸ்பண்ட் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எனக்கு அட்டிக்கதான் சரி, புட்டிக்கிறதான் சரி, அதெல்லாம் இங்கதான் நடக்கும். அப்புறம் மம்மி டாடி வந்து ஒரு நல்ல லவ்விங், நல்ல கேரு. ஏதோ ஒரு சின்னதா எனக்கு ஒரு அடிப்பட்டாவோ இல்ல ஏதாவது ஒண்ணுனாவும் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அது சரியாகிற வரைக்கும் எனக்கு வந்து டேப்லெட்ஸ் கொடுக்கறதுன்னு சரி எல்லாமே பார்த்துப்பாங்க. என் சிஸ்டர் இல்லா வந்து எனக்கு சிஸ்டர் இல்லான்ற தாண்டி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவ. சோ இந்த மாதிரி ஒரு பாண்ட் கிரியேட்டா இருக்கனால ஆப்வியஸா எனக்கு வந்து அத்தை மாமான்னு அட்ரஸ் பண்றது ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ்டு ஃபீலிங் கொடுக்கும். மம்மி டாடின்ற ஒரு பாண்டே வேறதான். சோ அதுக்குன்ட்டு எங்க டாடி மம்மி வேறன்ற மாதிரி ஆயிடாது. ஓகேவா? இல்ல அது ஒண்ணு தப்பே இல்ல. மம்மி டாடி கண்டிப்பா சரி. இப்போ வந்து அவனோட மம்மி டாடி விட்டு தான் இங்க வந்துக்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து அந்த மம்மி டாடி ஸ்தானத்துல தான் இப்போ வந்து நம்ம வீட்டு பொண்ணு தான் இது. ஓகே, அவங்களும் வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டரா தான் பாக்குறாங்க தவிர ஒரு இன்லாவா பாக்கல. பிளஸ் இன்னொரு கொஸ்டினா கேட்டிருந்தீங்க, எப்படி போனா நீங்க வந்து இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ள போய் ஜெல் ஆயிட்டீங்கன்னு. அதுக்கு ரீசன் இதுதான். இப்போ நீங்க என்ன அப்படின்னா இவங்கதான், அதுதான் இவங்கன்னு இல்ல, இப்போ வந்து நீங்க வந்து உங்க பேரண்டாவே நீங்க ஏத்துக்கினீங்கன்னா லைக் பேரண்டான மாதிரி. இப்போ நான் வந்து யாரோ ஒரு வீட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க வைல் ஸ்பீக்கிங் மோனா இன்டரப்ட் பண்றேன்ட்டுன்னு. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து அதை சொல்லிச்சுதான். ஓகே, பட் நான் இன்னும் கிளியரா என்ன சொல்லுவேன்னா, இப்போ எங்க வீட்டுல வந்து அதான் மாமி இங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களோட இன்க்ளோஸ் எல்லாம் அவங்க வந்து டேடி மம்மின்னு தான் கூடுவாங்க. அந்த பாண்ட்ன்றது வந்து ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா இதாயிடும், அது பாண்ட் கிரியேட் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து மோனா சொன்ன மாதிரி அதுக்கே ஃபீல் ஆயிடுச்சு, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் ரைட்டு தான். அது அந்த பாண்ட் மம்மி டேடின்னு கூப்பிடுறதுனாலதான் அந்த பாண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து சோ இது வந்து ஒரு நியூ கமராவே தோணல, அது ஃபீல் ஆகல. நான் நியூ கமர் சொன்னாங்க போன வாரம் என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு மருமக வீட்டுல இருக்க மாதிரி நம்ம ஏதோ குழந்தை வச்சுக்கிட்டு அது வந்து ஒரு அவங்க வந்து என்கிட்ட ஜெல் ஆயிட்டாங்களா. சோ வந்து அந்த அந்த அவங்களுக்கும் அந்த ஃபீல் கிடையாது, நம்ம மருமகள் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடையாது. பொண்ணாதான் என்ன பாக்குறாங்க. அவங்களும் நானும் அவங்கள வந்து மம்மி டாடியா தான் பாக்குறேன், மாமியார் மாமனாரா வந்து பாக்குறேன். ஏன்னா எனக்கு எல்லா சப்போர்ட் லவ்வும் அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அவங்கள நான் மம்மி டாடி அப்படின்ட்டு அந்த ஹோல் ஹார்ட்டடா நான் அவங்க வந்து அட்ரஸ் பண்றேன். அதுதான். ஸோ இவனும் தப்பே இல்லை. நீ ஏன் வந்து மாமனார் மாமியாரை வந்து மம்மி டாடின்னு கூப்பிடுற, மாமனார் வந்து தாக்கு போடணும், யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லை. நீ இப்படி தாக்குப்பணும் இப்படி தாக்கு போடணும். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் ஃப்ரீடம், ஓன் பிரைவசி. அவங்க எப்படின்னா வேணா யார் வேணா எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவங்கன்னா இப்படி தாக்கணும் அப்படி தாக்கணும்னு ஒன்னே இல்லை, அது ரூல்ஸே இல்லை. நாங்களும் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்கல மோனா கிட்ட இருந்து. She is happy calling them mom and dad and she feels them mom dad அங்க அவங்க mom dad ஓட presence இங்க இருக்குது. அதனால தான் she is here happily, she is no issues, no problem, nothing. அந்த மாதிரி ஒரு presence. இவங்களும் அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி தான், அவங்களும் நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி தான், அவ்வளோதான். இப்போ நானும் வந்து எதுக்கும் எனக்கு அப்படி தப்பு அது. nobody has the rights to ask. ஓகே, அதனால தான் we wanted to clarify this. ஏன்னா இது வந்து repeated comments, repeated questions இது. ஸோ டேட் மாம் பாண்டுன்றது வந்து தப்பே இல்லை. லைக் அது அப்பா அம்மா ஸ்தானத்துல அப்படி வச்சிருக்காங்க. நானும் வந்து அவங்க அந்த பிளேஸ்ல தான் பாக்குறேன். சோ நான் வந்து அவங்க அப்படி அட்ரஸ் பண்றது ஐ எம் வெரி ஹாப்பி இன் டூயிங் தட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாம் நிறைய இருக்குது. क्वेश्चंस நீங்க கேட்டது. பட் அதுல வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चंस வந்து தான் ரிப்பீட்டட் क्वेश्चंस வந்து நம்ம டெய்லி பாக்குற கமெண்ட்ஸ்னால தான்
அந்த क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்ண சீக்கிரம்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ நம்ம போட போறோம். உங்களுக்கு இன்னும் क्वेश्चंस இருந்துச்சு அப்படினா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா இன்னொரு வீடியோல உங்க क्वेश्चंस எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்றோம். ஓகே? எஸ் ரைட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு வந்து நம்ம இந்த வீடியோட எண்டு வந்துட்டோம். எண்ட் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ இதோட. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் பேசினா நாங்கள் பார்ட் 1 பார்ட் 3 பார்ட் 4 போயிடும். ஸோ வந்து இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கீழே இருக்கு, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.